வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சுக்கிரதோஷம்னா என்ன, சுக்கிரதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, மேலும் இந்த சுக்கிரதோஷத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது அல்லது அந்த சுக்கிரதோஷத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்வது என்பதை பற்றிய இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அபினாசானந்த குருஜி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சுக்கிரதோஷமும் அதற்கான பரிகாரங்களும். ஓகே, நம்ம சுக்கிரதோஷத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பு சுக்கிரன்னா யார், அவர் பாதித்தா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம். மேலும் ஆடம்பரம், வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவான் தான். குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சுக்கிர பகவான் தான். அதே போல் நம்மளுடைய அயன சயன சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் பாதிக்கக்கூடிய நிலையில் நமக்கு திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பாதிக்கப்படும். மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதன் நல்ல சந்தோஷ நிலையில் இருப்பதையும் இல்லாமல் இருப்பதையும் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். எனவே இந்த சுக்கிர பகவான் பாதிக்கப்படும் பொழுது இந்த காரகத்துவங்கள் ரீதியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். கலை மற்றும் கலையை ரசிக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியதும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த காரகத்துவம் ரீதியான பல ப்ராப்ளங்கள் அல்லது பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சுக்கிரன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் ஜோதிட ரீதியாக அவர் பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுக்கிரன் லக்னத்திற்கு 6, 8, 12வது ராசிகளில் இருந்தார் அப்படின்னா அது சுக்கிரதோஷமாக எடுத்துக்கலாம். இதில் துலா லக்னக்காரர்களுக்கு மட்டும் சுக்கிரன் 12ல் இருந்தால் அது தோஷம் கிடையாது அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற அனைவருக்கும் லக்னத்துக்கு 6, 8, 12ல் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அது சுக்கிரதோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு சுக்கிரன் சார்ந்த காரகம் ரீதியான பாதிப்புகள் அல்லது பிரச்சனைகள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார்கள். ஓகே, உங்களுக்கு சுக்கிரதோஷம் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல திருமண தடை அப்படிங்கிறது இந்த சுக்கிரதோஷத்தால் பெரும்பாலும் ஏற்படுகிறது. மற்றபடியாக விவாகரத்து, திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த சுக்கிரன் தோஷம். இந்த சுக்கிரதோஷம் இருப்பதனால அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் நிறைய சலசலப்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டிவோர்ஸ் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கிரதோஷம். அதே போல் காதல் வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த சுக்கிரன் தான். உங்களுக்கு திருமணம் அல்லது காதலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மன அமைதி, மன சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த சுக்கிர பகவான் தான். உங்களுக்கு மனம் எப்பொழுதும் அமைதி இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனையை பற்றிய யோசித்து கொண்டு ஒரு சிரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் அது சுக்கிரதோஷத்தோட ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். அதே போல் பணவரவு, ஆடம்பர வாழ்க்கை இதை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். இந்த பணவரவில் அதிகமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய ஜாதகர்களுக்கு, மேலும் ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் சுக்கிரதோஷத்திற்கான பரிகாரங்களை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரதோஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே போல் கண்களில் அடிக்கடி பிரச்சனை, உடல் உறுப்புகளில் ஒரு சில அழகு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது முகத்தில் ஏதாவது தேமல் வர மாதிரி, தோல் சம்மந்தமான தேமல் வர மாதிரி, அதே போல் இனப்பெருக்க உறுப்பில் அடிக்கடி பிரச்சனை வர்றது, இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு சுக்கிரதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கலைத்துறையில் ஏதாவது பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது சுக்கிரதோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துக்கு 6, 8, 12வது ராசிகளில் இருந்தால் சுக்கிரன் பலம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான பலன் தான். உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய கிரகங்கள் என்னென்ன பலத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி சார்ட்டில் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் இல்லையா, இந்த மாதிரி சார்ட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய கிரகங்கள், உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய கிரகங்கள் எத்தனை % பலமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது சுக்கிரதோஷத்திற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரதோஷத்தினால ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கான ஒரு சில பரிகாரங்கள் சாஸ்திர முறைகளில் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சில பரிகார நுட்பங்கள் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கிரகத்திற்கான அதிதேவதை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி.
சுக்கிரதோஷத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லி வந்தோம் என்றால் நமக்கு சுக்கிரதோஷமானது படிப்படியாக விலகும். சரிங்க சார், அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் நமக. ஓகேவா? ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகர்ஷணத்திற்கான ஒரு சூட்சும முறைகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் யூடியூப்பில். ஸோ அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசுமஞ்சள் போட்டு நீங்கள் குளிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயங்களை, அதாவது பசுமஞ்சள் போட்டு நீங்கள் குளிச்சு வரீங்க, ப்ளஸ் ஓம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தினமும் 21 முறை சொல்ல வேண்டும். குளித்து முடித்து விட்டு ஒரு நல்ல விபூதி கையில் வந்து சந்தன அக்தர் அல்லது மல்லிகைப்பூ அக்தர் அப்படிங்கிறத வந்து நம்ம கைகளில் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு, ஓகே, ஸோ அக்தரை தேய்ச்சிட்டு அடுத்து இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் நமக, ஓகே, ஓம் ஸ்ரீம் நமக அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரதோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். அடுத்து சுக்கிரதோஷம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது இந்த சுக்கிரதோஷமானது உங்களை விட்டு போகும். அதில் மிக முக்கியமானது அப்படிங்கிறது தீய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மது, மாது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி வந்தீங்க அப்படின்னாலும் இந்த சுக்கிரதோஷமானது உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனால் சுக்கிரதோஷம் இருந்ததுன்னா இந்த விஷயங்களை உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள கொண்டு போகும். நீங்கள் அதை விட்டு விலகி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலையில் உங்களை உயர்த்துவதற்கான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் பாதித்திருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன இந்த பரிகார நுட்பங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கன்சல்டேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கருத்துரை பெட்டியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய ஜோதிட வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஆன்லைன் வழியாக இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைவரும் அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, நல்வாழ்த்துக்கள். வகுப்பிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.